முத்து கோவிச்சிட்டு போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் மீனாவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா அண்ணாமலைக்கு கூழில் ஊற்றி கொடுக்குறாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு இன்னைக்கு தம்பியோட பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூழை குடிச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் உன் புருஷன் கோயிலுக்கு வந்தானா கூழ் குடிச்சானா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. எப்படி குடிச்சிருப்பான், தான் பொண்டாட்டி தான் பேச்ச மீறாதவ அப்படின்னு நம்பிட்டு இருந்தவனுக்கு இப்போதானே உன்னோட லட்சணம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முழிச்சிட்டு இருக்கும்போது, நீ கிளம்பி போன கொஞ்ச நேரத்துலேயே அவன் வந்தான். வீட்டுக்குள்ளே வரவே மீனான்னு சொல்லிட்டே வந்தான். என் பேச்ச மீறி மீனா எங்கேயும் போக மாட்டா, பூ கொடுக்கறதுக்காக எங்கேயாவது போயிருப்பான் தான் அவன் சொன்னான். ஏன்னா அவனுக்கு தெரியாது பாரு, அவனை நம்ப வச்சு நீ பாண்டியாட்டம் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு கிளம்பி அதோக்கு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே வந்த ஸ்ருதி, என்ன மீனா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவர் கூழ் ஊத்துற இடத்துக்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அவர் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரூம்குள்ளே போயிடுறாங்க. மீனா முத்து வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்த பாடு இல்லை. நேரமும் ஆகுது, இருட்டும் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து உள்ளே வராரு. வரும்போதே தள்ளாடிட்டு வராரு. தள்ளாடிட்டு வந்த முத்துவை தாங்கி பிடிக்கிறாங்க மீனா. என்னாச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகும்போதே அவர் குடிச்சிருக்கிறது தெரிஞ்சிருது. அவர் குடிச்சிருக்கிறத பார்த்தோன்னா மீனா, என்ன மறுபடியும் அந்த குடியை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் குடிக்க மாட்டேன், அதை கேட்குறக்கு நீ யார், எனக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பெணாத்துறாரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ல, ஆனால் நான் சொல்லி நீ எதுவுமே கேட்கல. இல்லை, இதை செய்ய அதை செய்யன்னு நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா? இது ஒரு விஷயந்தான் சொன்னேன், அதை கூட நீ கேட்கல அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. என் தம்பி மேலே இருந்த பாசத்தில் தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையிலேயே அப்போ புருஷன் மேலே பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அவன் அப்பா இல்லாத பையன், அவன் மனசு கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன சும்மா அப்பா இல்லாத பையன் சொல்கிறேன், நிறைய பேத்துக்கு தான் ஊர் உலகத்தில் அப்பா இல்லை, அவங்களாம் படித்து நல்ல நிலைமைக்கு வர்றதில்லை, ஆனால் அவன் அப்படியே பண்ணுறான், தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா கொஞ்சம் கோவமாக, ஏன் இப்படி அவனை எப்போ பாரு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவன் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு எதுவுமே பதில் பேசாமல் முத்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே முத்து மீனாக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது. கொஞ்ச நேரத்தில் கத்தாதீங்க, எதுக்கு இந்த மாதிரி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ, நான் கத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. இதையெல்லாம் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா பக்கத்தில் மீனா கிட்ட, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இன்னமும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நீ பொறுத்திருந்து பாரு, நீ கூடி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற நிலமை வரும், அந்த நாளை எண்ணிக்கிட்டு, அதை தான் நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா என்ன காரணத்துக்காக கோயிலுக்கு போனாங்க அப்படிங்கிறத முத்து புரிஞ்சுக்குவாரா? முத்துவோட கோபம் குறையுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.